டெல்லியில் இருந்து வெளிநாடுகளுக்கு போதைப் பொருள் கடத்தப்பட்ட சம்பவத்தில் திருப்பம். கடத்தல் கும்பலின் தலைவராக தமிழ்நாட்டைச் சேர்ந்த சினிமா தயாரிப்பாளர் செயல்பட்டது கண்டுபிடிப்பு. காங்கிரசிலிருந்து விலகி பாஜகவில் இணைந்த விஜயதாரணி எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார். கட்சி தாவல் தடை சட்டத்தில் பதவி பறிபோகும் என்பதால் முன்கூட்டியே பதவி விலகல். தூத்துக்குடியில் 16,000 கோடியில் தனியார் மின்சார கார் உற்பத்தி நிறுவனம் இன்று அடிக்கல் நாட்டுகிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். பாஜக ஒரு பொருட்டே இல்லை என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு விமர்சனம். டெல்லிக்கே ராஜாவாக இருந்தாலும் தமிழ்நாட்டிற்கு கூஜாதான் என்றும் காட்டம். கள்ளக்குறிச்சி அருகே கல்வராயன் மலைப்பகுதியில் சாராய தடுப்புச் சோதனை அதிரடி. 3,400 லிட்டர் சாராய ஊழல் பறிமுதல் செய்யப்பட்டு அழிப்பு. பெருந்துறை சிப்காட் அருகே சிவப்பு நிறத்தில் மாறிய நிலத்தடி நீர். தவறிழைத்த ஆலைகள் மீது நடவடிக்கை எடுக்க மக்கள் வலியுறுத்தல். விராலிமலை சுற்றுவட்டாரங்களில் நவரை பருவ நடவு பணிகள் தீவிரம். பயிர்கள் மே மாதம் அறுவடைக்கு தயாராகும் என விவசாயிகள் எதிர்பார்ப்பு. தமிழ்நாட்டில் ஒரே கட்டமாக தேர்தலை நடத்த அரசியல் கட்சிகள் கோரிக்கை. பரிசீலித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என தலைமை தேர்தல் ஆணையர் பேட்டி. தேர்தல் களத்தில் அதிமுக திமுக இடையே மட்டுமே போட்டி. தமிழ்நாட்டில் 3வது அணிக்கு இடமில்லை என ஓஎஸ் மணியன் திட்டவட்டம். மெரினா கடற்கரையில் கலைஞர் நினைவிடம் நாளை திறப்பு. திமுக தொண்டர்கள் திரளாக பங்கேற்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அழைப்பு. அரசியல் அமைப்பை பாஜக சிதைப்பதாக பிரகாஷ் காரத் குற்றச்சாட்டு. ஆளுநர் பதவிக்காக அண்ணாமலை நடைபயணம் மேற்கொள்வதாக கே. பாலகிருஷ்ணன் விமர்சனம். உதகை ரோஜா பூங்காவில் பூத்து குலுங்கும் மலர்கள் ஆர்வத்துடன் கண்டு ரசிக்கும் சுற்றுலா பயணிகள். மாமல்லபுரம் அருகே 4 குதிரைகளுடன் வடிவமைக்கப்பட்ட மரத்தேர். 27 அடி உயர பிரம்மாண்ட தேர் தெலுங்கானாவுக்கு அனுப்பி வைப்பு. இங்கிலாந்துக்கு எதிரான 4வது டெஸ்ட் போட்டியில் இந்தியா தடுமாற்றம். 2ஆம் நாள் ஆட்ட முடிவில் 7 விக்கெட் இழப்பிற்கு 219 ரன்கள் சேர்ப்பு. மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட்டில் பெங்களூரு அணி வெற்றி. உத்தரப்பிரதேச வாரியர்ஸை 2 ரன் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.